வெல்கம் டு ஈஸி சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏஜென்சி மாடலில் மொபைல் ஆப் வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம மொபைலில் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம மொபைல் ஆப் யூஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கணும், மொபைலினுடைய கான்ஃபிகரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணணுன்னா, நம்ம மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டாக இருக்கணும். அதில் வெர்ஷன் 8க்கு மேலே இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 6க்கு மேலே டிஸ்பிளே சைஸு இருந்தால் போதுமானது. நம்மளுடைய ஆப் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ரெசல்யூஷன் உங்களுக்கு தெளிவாக வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் கொடுத்துருக்குற ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோ வெர்ஷன் தான். யார் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, இது டெமோ வெர்ஷன் தான், நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஏபிகே ஃபைல் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம ஈஸி சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஏபிகே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி நம்ம சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குது. இந்த இடத்துல இதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால்னு கொடுத்தோம்னா நமக்கு அன்இன்ஸ்டால் ஆகிடும், ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருந்தா. ஓகே, நம்ம மொபைல் ஆப்புக்கு போய்க்கிறோம். இப்போ ஈஸி ஆர்டர் ஆப் அப்படின்னு ஒரு ஏபிகே ஃபைல் இருக்குது. இதை நான் வந்து இன்ஸ்டால் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டால்னு கேட்குது. இன்ஸ்டால் கொடுத்தோடனே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ டன்னுன்னு கொடுத்துட்றேன். இப்போ இன்ஸ்டால் ஆனது என்னென்னா, நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறோமோ அந்த லிஸ்ட்டில் நம்மளதும் ஷோ பண்ணோம். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இந்த செட் சர்வர் பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பின்னு கொடுத்துக்கிறேன். செட் சர்வர் பாத்தை ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். அந்த நம்பர் மட்டும் காப்பி பண்ணக்கூடாது. HTTPலேருந்து ஆரம்பித்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷனில் நம்மளுடைய ஈஸிங்கிறது வந்திருக்கும். இதுதான் வந்து நம்ம ஆர்டருடைய அப்ளிகேஷன். இந்த இடத்துல பார்த்தோம்னா அதை ஓப்பன் பண்ணணுன்னே செட் சர்வர் பாத்துன்னு ஒரு பாத்து கேட்கும். இந்த இடத்துல நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த காப்பி பண்ணினதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துட்றேன். இப்போ சக்ஸஸ் சேவ்டு அப்படின்னு வந்துருச்சு. நம்ம சர்வர் பாத்து வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ பேக் கொடுத்தனா யூசர் நேம் பாஸ்வேர்டு லாகின் ஸ்க்ரீனுக்கு போயிடும். இப்போ லாகின் ஸ்க்ரீனில் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன வச்சுருக்குறோன்னா, ஸ்மால் லெட்ரு அட்மின், பாஸ்வேர்டு வந்து 123 கொடுத்துட்டு லாகின் கொடுத்துட்றேன். லாகின் கொடுத்தோடனே நம்மளுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ், அதாவது இதில் மல்டிபிள் ஆர்சியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஆர்சி வச்சுருக்காங்கன்னா மல்டிபிள் ஆர்சியும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா அழகர் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது. ஆர்எம்கே ஹைட்ராலிக்ஸ்னு ஒரு ஏஜென்சி இருக்குது. இப்போ ஆர்எம்கே ஏஜென்சியில் போயிடுறேன். போனவுடனே கஸ்டமர்ஸு, விசிட்டடு, நான் விசிட்டடு இந்த மாதிரி டீட்டெயில் இருக்குது. ஆர்டர் என்ட்ரி, ஆர்டர் ரிப்போர்ட்டு, டவுன்லோடு, அப்லோடு, பார்ட்டி வைஸ் ரிப்போர்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய சர்வர்லேருந்து இதுக்கு டேட்டா வரணுன்னா என்ன பண்ணணுன்னா, இதில் ஃபஸ்ட்டு டவுன்லோடுன்னு ஒன்று கொடுக்கணும். இந்த டவுன்லோடை ப்ரெஸ் பண்ணுறேன். டவுன்லோடை ப்ரெஸ் பண்ணோடனே நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே இதில் வந்துருச்சு. இப்போ பார்த்தோம்னா இதை எப்படி டவுன்லோட் கொடுத்த உடனே இப்படி ஸ்வைப் பண்ணுறோம், லைட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக ஸ்வைப் பண்ண உடனே நமக்கு இந்த இடத்துல கஸ்டமர் ஷோ பண்ணுது. இதில் ஆர்டர் என்ட்ரியில் பார்த்தோம்னா ஏரியா காமிச்சிருது. தொப்பூர், பண்ணப்பட்டி இந்த மாதிரி ஏரியா காமிச்சிருது. இப்போது வாமலூர்னு ஒரு ஏரியா செலக்ட் பண்ணுறேன். வாமலூரில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் இதில் வந்துடுவாங்க. அந்த கஸ்டமரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது பார்த்தோம்னா இதில் வந்து கம்பெனி வச்சும் சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை பேர் வச்சும் சர்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நேம் வச்சும் இதில் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணோன்னா ப்ளஸ் குறி அடித்தா குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மைனஸ் குறி அடித்தா நமக்கு இங்கே குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ கார்ட் 2 ப்ராடக்ட் வந்து நான் 3 ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்கேன். இதை வந்து கார்ட் கொடுத்தனா உங்களுக்கு ஆர்டர் வந்து என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் இந்த இடத்துல ஷோ பண்ணுது. இப்போ பை கொடுத்தனா நமக்கு ஆர்டர் சேவ் ஆகிடுச்சு, சக்ஸஸ்னு வந்துருச்சு.
இப்போ அடுத்தது பாபு மளிகை ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு இல்லை ஏதோ ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணுறேன். அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன் கார்ட்டு. இப்போ இதில் ஒரு 5 ப்ராடக்ட் கொடுத்துட்டு பை. ஓகே, இப்போ 2 கடைக்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அப்படியே பேக் வரணும்னா பேக்கு. இப்போ ஆர்டர் ரிப்போர்ட்டில் போய் பார்த்தோம்னா இன்றைக்கி டேட்டில் எத்தனை ப்ராடக்ட் பில் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஆர்டர் வேல்யூவும் இதில் வந்துடும். இதை எடிட் பண்ணணுனாலும் அப்படியே அந்த பில் நம்பர் மேலே வச்சு டச் பண்ணோம்னா ஆர் யூ டு வாண்ட் டு எடிட் கேட்கும். எஸ் கொடுத்தோம்னா நம்ம போயிட்டு இதில் நம்ம என்னென்னலாம் ஆர்டர் எடுக்கிறோமோ இந்த ஷோ செலக்டட் ஐட்டம் இதில் போனோம்னா நம்ம என்னென்ன ஆல்ரெடி ஆர்டர் எடுத்துருக்குறோங்கிறத ஷோ பண்ணோம். புதுசாக எடுக்கிறதுக்கு இதில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம், 24 பீஸ் பண்ணோம்னா 24 டைம் நம்ம ப்ளஸ் அடிச்சுட்டு இருக்க முடியாது. குவான்டிட்டி மேலே டச் பண்ணிவிட்டு நம்ம வந்து 24ன்னு அடிச்சோம்னா 24 பீஸ் வந்துடும். அதேமாதிரி ரேட் எடிட் பண்ணோம்னா ரேட்டு மேலே டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட்டு, குவான்டிட்டி, அந்த ஸ்க்ரீனில் டிஸ்கவுண்ட்டு எல்லாமே இதில் வந்துடும். இதில் போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கார்ட் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ ஆர்டர் ரிப்போர்ட்டில் போய் பார்த்தோம்னா அந்த வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ பார்த்தோம்னா ஆர்டரெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான். இங்கே அப்லோடு கொடுத்தோம்னா நமக்கு சர்வருக்கு அந்த டேட்டா வந்து அப்லோட் ஆகிரும். சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம சிஸ்டமில் வந்து நம்ம இன்வாய்ஸ் அடிக்க தேவையில்ல, அதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்த ஆர்டர் வந்து இன்வாய்ஸாக ஜென்ரேட் ஆகிடும். சப்போஸ் நம்ம சிஸ்டமில் போய் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் இதில் இந்த இன்வாய்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அடுத்த ஆர்சிக்கு போகிறது எப்படின்னா அடுத்த ஆர்சியில் போய் டவுன்லோட் கொடுத்தோன்னா இந்த ஆர்சியில் எந்த டேட்டாவும் இல்லை, அதனால் எதுவுமே காட்டல. இதில் டேட்டா இருந்திருந்ததுன்னா நமக்கு இந்த இடத்துல அதே மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.